அனைவருக்கும் வணக்கம். ஜெய் பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். ஜெய் பாலா ஜெய் பாலா ஜெய் பாலா. பிரசாதித்மே மகாதேவாதிமி தன்னோரத்திர பிரதிதேவ பிரசாதித்மே மகா சேனாதிமி தன்னஸ்கந்த பிரதிதே. சுப்பிரமணிய சாமியுடைய அனுகிரகத்தாலும் பாலத்தின் திருவருளாலும் ராமநவமி. இந்த ராமநவமி நம்ம என்னென்ன செய்யணும் பார்ப்போம். நான் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. விசுவாச ஆண்டு பங்குனி மாதம் 13ஆம் தேதி 27/3/2026 வெள்ளிக்கிழமை நவமி திதி பகல் 12:34 வரை. அதன் பின்பு தசமி திதி புனர்பூஷ நட்சத்திரம் மாலை 5:32 வரை. அதன் பின்பு பூச நட்சத்திரம். இந்த ராமநவமி தர்மராஜ தசமி, இந்த ரெண்டுமே கலந்து தர்மராஜ தசமி ராமநவமி. இப்ப தர்மர் பிறந்த தசமியாகவும் தர்மராஜ பிறந்தது ஆயில்ய நட்சத்திரம். அதே தசமி திதி நவமி முடிஞ்சு தசமி வந்துடுது. ஆகவே இந்த காலத்தில் நம்மளுக்கு தேவையானது ராமநவமி. இந்த ராமரை மனதார யார் யார் வேண்டிட்டு வராங்களோ அது ஹனுமானுடைய அனுகிரகம் கிடைக்குங்கிறது எல்லாரும் அறிந்த ஒரு விஷயங்கள். இப்ப ராம் 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 சொன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? முக்தி நிலை கிடைக்கும். பெரியவர்கள் சொல்லுவாங்க, நீங்க 1 கோடி ராம ஜாமம் செய்யணும், எவ்வளவு நாள் ஆகும்? 1 கோடி சொல்ல ஒண்ணுமே ஆகாது. எவ்வளவு எளிமை, 2 நாமம் ராமா அப்படின்னு மட்டும்தான் சொல்லிட்டு வரோம். இப்ப ராம் 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 சொல்லிட்டே வந்தாலே ஒரு நோட்டை எடுத்து ராம 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 ராமன்னு எழுதிட்டு வந்தா நம்ம மனதுல அந்த பக்தி வந்துடும். நிறைய இதுக்குன்னு ஒரு புத்தகமே விற்குது. ராமநாமம் எழுதுறதுக்குன்னு தனியாகவே அந்த காலம் போட்டு புத்தகம் விற்குது. 1000 நாமம். ஒரு நோட்டு எழுதுனா 1000 நாமம், ஒரு நோட்டு எழுதுனா 1 லட்சம் அப்படிங்கிறது வரைக்கும் சிறு புத்தகமாகவே கடையில கிடைக்குது. இல்லையா நம்மளுக்கு சாதாரண ஒரு பேப்பர்லயே ஒரு நோட்ல அழகா தினசரி ராம ராம ராமன் எழுதுனா வரும்போது எல்லா விதமான தோஷங்கள் நிவர்த்தி பண்ணும். சிவனுடைய அம்சமும் கிடைக்குது, பெருமாளுடைய அம்சமும் கிடைக்குது, இந்திராதி தேவதைகளுடைய அஷ்டதீபாலகருடைய அனுகிரகமும் கிடைக்குது. அப்ப அனைத்து விதமான நன்மைகள் உண்டாகக்கூடிய மந்திரம் எதுன்னா ராமநாமம். இந்த ராமநாமம் சொல்லும் போது கிரகப்பிடை நெருங்காது. அதனாலதான் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா சுந்தரகாண்டம் படிக்க சொல்லுவாங்க. சுந்தரகாண்டம் படிச்சா ராமருடைய சரித்திரத்துல ஹனுமானுடைய சரித்திரம் அதுல நிக்குது சுந்தரகாண்டத்துல. அப்போ அந்த ராமருக்கு உதவி செய்த ஆஞ்சநேயர் அப்ப ஒரு காண்டமே அவருக்கு இறைவன் வகுத்து கொடுக்குற. சுந்தரகாண்டம் படித்தால் எல்லா தோஷம் நிவர்த்தி பண்ணிடும். அது ராமாயணம் படிச்சா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? முத்தியே கிடைச்சிருக்கு. முழு ராமாயணம் படிச்சவங்களுக்கு முத்தியே கிடைக்கும்னு சொல்லுவோம். அதனால நிறைய ராமாயணம் படிக்கிறவங்க உபநிஷம் பண்ணவங்க தான் பக்தியோட இருந்து யார் செய்து வராங்களோ அவங்களுக்குலாம் நல்ல ஒரு இடம் கிடைச்சிருக்கு. புரந்தரதாஸ் எடுத்துக்கோங்க, காளிதாஸ் எடுத்துங்க, எழுதிய கவிஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு ராமாயணத்தை தொகுத்து வழங்கியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ வால்மீகி ராமாயணமா அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த வால்மீகி ராமாயணமே ஆதி மூலமாகவும் அதுக்கப்புறம் ஹனுமானே ராமாயணம் எழுதும் போது வால்மீகி வருத்தப்பட்டதாக நினைத்து அது கடல்ல சமுத்திரத்துல போட்டதாக ஒரு வரலாறு உண்டு. அப்ப ராமாயணத்துல வால்மீகிக்கு ஒரு பெருமை கொடுக்கணும். அதுக்கு பணிந்து எழுதக்கூடிய அத்தனையும் சமுத்திரத்துல போட அந்த ஹனுமார். ஆகவே அந்த ஆஞ்சநேயர் வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது பக்தனாக இருக்கக்கூடிய ஹனுமர் தானாவே நம்மளுக்கு உதவி புரிவார். அதனால நீங்க இந்த ராமநாமம் சொல்லி ஜபங்கள் செய்து பூஜைகள் செய்து சீதா பிராட்டியும் ராம லட்சுமணரை மனதார வேண்டி வரும்போது கிரகப்பீடை நம்மளுக்கு அண்டாது. யார் ராமநாமம் சொல்லணும் அது பக்கத்துல எந்த கிரகமும் நெருங்காதுன்னு சொல்றாங்க. ராம ராம ராமன்னு சொல்லிட்டு வரவங்க கிரகங்கள் ஓடி போயிடும், பக்கத்துல வராது. அது இல்லாம நிறைய
துஷ்ட கிரகம் நம்மளுக்கு ஆளுது, பேய் பிசாசு பூதம் அப்படின்னு சொல்லுவோம், அதுக்கு துஷ்ட கிரகம். இதுவும் நம்மளுக்கு அண்டாது. கந்திஷ்டி அண்டாது. நிறைய கந்திஷ்டி நம்மளுக்கு உள்ளது அப்படின்னா அந்த கந்திஷ்டி கூட நம்மளுக்கு தொடாது. அப்ப அத்தனை நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு கவசம், நம்மளுக்கு ஒரு கவசம் உண்டாகுது. ராமநாமம் இந்த இரண்டே எடுத்து நம்மளுக்கு எவ்வளவு கவசம் கொடுக்குது பாருங்க. அந்த ராமனை அன்றைய தினம் முறையாக பிரார்த்தனை செய்யணும். சூரிய வம்சத்தில் உதித்த ராமர், அதுக்கப்புறம் கிருஷ்ண அவதாரம். அப்ப கிருஷ்ணன் பிறந்தது அஷ்டமி திதி, இவர் நவமி திதியில பிறந்தார். அப்ப அஷ்டமி நவமி ஒதுக்கிய காலம். அஷ்டமினா எதுவுமே செய்யக்கூடாது, நவமினா எதுவுமே செய்யக்கூடாதுங்கிறது இன்றைய வரைக்கும் அது இருந்து வருது. அது வழி வழியாவே இருந்ததுன்னா இறைவனே அதிலே அவதாரம் செய்திருக்கிறார். கிருஷ்ண பரமாத்மா அஷ்டமியில அவதாரம் செய்தார், ராமபிரான் நவமியில அவதாரம் செய்தார். அதை பெருமை சேர்த்த, அதை திதிக்கு பெருமை சேர்த்தாங்க. இருப்பினும் நம்மளுக்கு இன்றைய காலம் வரை அஷ்டமி நவமினா எதுவுமே சுப காரியம் கிடையாது. நான் அஷ்டமி நவமியில நல்ல காரியங்கள் செய்து வரலாம், தவறே கிடையாது. பூஜை புனஸ்காரம் வழிபாடு தவறாம செய்யலாம். அதனால நிறைய அந்த அஷ்டமி நவமிக்கு விளக்கம் நிறைய இருக்குது. அதனால இந்த இறைவனை நம்ம சார்ந்து இந்த ராமநாம சீதா தேவி சேர்த்து ராமனை கும்பிட்டா ராமரை போல் கஷ்டப்படணும், வனவாசம் போகணுங்கிறது சில பேருடைய கருத்து. சீதா தேவி வேணா அவர் தனிமையில வாழ்ந்தாலும் அதே மாதிரி நம்மளுக்கு பிரிவினை உண்டாயிடும் அப்படிங்கிற ஒரு சில பேருடைய எண்ணம். இதெல்லாம் ஒரு தவறான எண்ணம், தவறான நோக்கம். ஆகவே இறைவன் எதுக்கு நம்மளுக்கு இத்தனை காலமாக நம்மளுக்கு சொல்லிட்டு வர்றாங்கன்னா, இந்த தர்மத்தை யார் தவறாக பயன்படுத்துகிறோ அத்தனை ஒரு கஷ்டத்தை அனுபவிப்பாங்கிறது தான் அது சொல்றதுதான் இந்த இறைவனுடைய அவதாரங்கள். ஆகவே ராமநாமம் சொல்லிடுவாங்க. நீங்க அனைத்து விதமான செல்வங்கள் பெற்றும், அதுவும் முதல்ல ஜீவமுக்தி பெறணும். மனித பிறவியாக எடுத்தாச்சு, முக்தி நிலை அடையணும் அப்படிங்கிறது ஒரு வைராகியத்தை உருவாக்கிக்கிட்டு இந்த ராமநாமம் சொல்லிட்டே வரும்போது கைமேல் பலம் கொடுக்க சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். ஜெயபலா ஜெயபலா. வாழ்க வளமுடன். நன்றி வணக்கம்.